வாரும், இறங்கி வாரும். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை நீர் காண்பித்தருளும். 4 மாதங்கள் கடந்து 5வது மாதம் 1ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நிகழ்வுகளின் மூலமாக உம்மோடு கூட நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். அப்பா, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருந்தேன். ஆம் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி பலி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே இதுவரையிலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றி. தனிப்பட்ட முறையிலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபையின் காரியங்களிலும் தேசத்தின் காரியங்களிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 40 நாட்கள் இந்த கொரோனாவினால் எங்களுடைய சபைகள் முடங்கி கிடக்கின்றன, குடும்பங்கள் அடங்கி இருக்கின்றன, தேசம் ஆண்டவரே இப்பொழுது முடங்கி போய் நிற்கின்றது. ஆனால் எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலும் நீர் எங்களை பார்த்து பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி 40 நாட்கள் எங்களை வழி நடத்திருக்கிறேன். இனிமேலும் நீர் வழி நடத்தப் போகிறீர், எங்களை பாதுகாக்கப் போகிறீர். உம்முடைய கிருபை எங்கள் மீதும், எங்கள் திருச்சபையின் மக்கள் மீதும், உலகத்தின் மக்கள் மீதும் நீர் வைக்கப் போவதற்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் வழிநடத்துதலும் எங்களோடு இருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்நேரத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் இருதயத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்மை நாம் சுத்தவானாய் காத்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மூலம், வேத தியானத்தின் மூலம் நாம் நம்மை தூய்மையாக சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும். நாம் தூய்மையாக இருப்பதன் மூலம் ஆண்டவரை தரிசித்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இவற்றை உணர்ந்தவாறு தூய்மை பெற நாடு என்ற பாடலை பாடுவோம். நீலைத்தவர் வார்த்தை உட்கொள் என்றுமே கூடி பக்தரோடு சோர்ந்தோ தாங்குவாய். யாவிலுமே தெய்வ தயை நாடுவாய். தூய்மை பெற நாடு லோக கோஷ்டத்தில் தனி திருநாளும் அவர் பாதத்தில் இயேசுவை போலாவாய் நோக்கினவரை பார்ப்போருனில் காண்பார் அவர் சாயலை.
நம்பிக்கை தூய்மை பெற நாடு ஆத்மாமர்ந்து சிந்தை செய்கையாவும் அவர்க்குட்பட்டு அன்பின் ஜீவ ஊற்றை சேர்ந்து ருசிக்க ஊற்றும் தூய்மையாவாய் விண்ணில் வசிக்க நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவீதைப் போல் தானியேலைப் போல் நாங்களும் தூய்மையாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை செய்ய பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாலும் அந்த காரியம் வாய்த்த பின்னாலும் அதற்கு காரண கர்த்தாவாக இருக்கிற அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிற நமது ஆதி பிதாக்குமாரன் ஆவி திரியேகருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது முதலாவது நமது கடமை. அவ்விதமாய் நாங்கள் இந்த பாடல் மூலம் எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இப்பாடலை கேட்க இருக்கிற அனைவரும் எங்களோடு கூட சேர்ந்து எங்கும் நிறைந்திருக்கிறவரும் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நமது ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமாக. ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேனுக்கு அனவரதம் ஸ்தோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். நீதமுதற் பொருளாய் இன்றருள் சருவேசன் நீதமுதற் பொருளாய் இன்றருள் சருவேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர நீடுவாரி திரை சூழும் மேதினியை மூடு பாவையில் ஓடவை அருசை. ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். எங்கனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிபாதர் துங்கமாமரை பிரபோதர் கடைசி நடு சோதனை செய்யாதி நீதர். பங்கிலான் தாபமில்லான் பகரடி மூடிவில்லான் பங்கிலான் தாபமில்லான் பகரடி மூடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பதா சுயம்பு விவேகன் அன்பிறக்கதையாள பிரவாகன்.
പാതലത്തിൽ സൃഷ്ടിപ്പ് മീட்பு പരിപാലനത്തെയും പண்பாய் നടത്തിയരുൾ ആദി പിതാകുമാരൻ ആവി ത്രിയേകർക്ക് അനവരതമും സ്തോത്രം ത്രിയേകർക്ക് അനവരതമും സ്തോത്രം. நீதியும் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீ நிலத்திலாமல் அழிந்து தீதரு நரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுள்ளம் உணர்ந்து பாதகர்க்குயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு பாதகர்க்குயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு பரன் எங்கள் மீசை தாயை வைத்தனர் இது நன்று பரன் எங்கள் மீசை தாயை வைத்தனர் இது நன்று பகர்ந்து தன்னடியார் குரு சஞ்சலம் இடங்கில் வந்த போதே தயவாகையில் பாரில் நேரிடும் அஞ்ஞான சேத முதல் சூரியன் முன் இருள் போலவே சிதறும் ஆதி பிதா குமாரன் ஆவி த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் த்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பா. ஆண்டவரே, இத்தருணத்தை உங்கள் சூத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு உண்மை துதித்து உண்மை புகழ்ந்து பாடுறதுக்கு அருமையான வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து எங்களை இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆதியிலிருந்து எங்கள் கூட இருக்கிறப்பா. எங்களை உருவாக்குறதுக்கு முன்னாகவே நீங்கள் எங்கள் முன்னால் இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் பாவிகளாக நீங்கள் உருவாக்கி எங்களை வந்து பாவத்திலேருந்து மீட்டதுக்காக நன்றி அப்பா. உங்கள் ரத்தத்தினால எங்களை மீட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக நீங்கள் அனுப்புனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்த அனைத்து நன்மைக்காகவும் சோத்திரம் செலுத்திடும்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களையும் சுகபத்திரமாக அந்த கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாத்து வச்சுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த இன்னும் நாட்டில் இருக்க இந்த கொரோனா வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குப்பா. அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் குறைச்சி நீங்கள் தடுத்து நிப்பாட்டுங்கப்பா. ஆண்டவரே, சீக்கிரம் எல்லோரும் ரிகவர் ஆகி திரும்ப பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணும்ப்பா. ஆண்டவரே, இயல்பு நிலைக்கு திரும்பி வீழ்ந்த பொருளாதாரம் வந்து திரும்ப மீளணும்ப்பா. அது உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம்ப்பா. நீங்கள் பார்த்துக்கொள்ளீங்கன்னு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். எங்கள் சபையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்கள் ஜேக்கப் சர்க்கார் நன்றி அப்பா. அவர் ஒரு முயற்சி எடுத்து எங்களை ஒன்று கூட்டி எங்களை இது வரைக்கும் வழி நடத்தி வந்திருக்காருப்பா. அதுக்காக நன்றி அப்பா. அவருக்காக நன்றி அப்பா. அவருக்கு சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை சபை தலைவர் ஐயாக்கா நன்றி அப்பா. அவருக்காக நன்றி அப்பா. எங்கள் ஐயா நீங்கள் ஆசிரியங்கப்பா. அவர் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா. ஒவ்வொருத்தருக்காக நன்றி அப்பா. உங்கள் பாதத்தில் வந்து அனைத்தும் ஒப்படைக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா ஈற்றிடும் சிலுவை நாதா கெட்ட குமாரனை போல் துஷ்டன நலிந்தீனப்பா நின் அன்பை உணராமல் பாவம் நான் செய்தேனப்பா. ஆமாண்டவரே, நாங்களும் உம்முடைய அன்பை உணராமல் கெட்ட குமாரனை போல பாவம் செய்து நாங்கள் வழி விலகி போனோம் இயேசுப்பா. ஆனாலும் நீங்கள் சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி நீங்கள் மீட்டிருக்கீங்க இயேசுப்பா. அந்த சிலுவையின் அன்பை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்கிறோம் இயேசுப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. இந்த நாளில் எங்கும் மரணத்தின் ஓலங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயேசுப்பா. எல்லா இடங்களிலும் மரணம் என்ற செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயேசுப்பா. எல்லோருடைய இருதயங்களும் மரணத்தை குறித்து ஒரு திகில் பிடித்து கொண்டிருக்குது இயேசுப்பா. இது எல்லாமே எங்களுடைய பாவத்தின் காரணங்களினாலும் எங்களுடைய பாவ அழுக்கினாலும் கரைகளினாலும் வந்தது என்பதை நாங்கள் இந்த நாளில் உணர்கிறோம் இயேசுப்பா. ஒருவேளை இதை நீக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உண்டு என்றால் அது
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு மாத்திரம் உண்டாண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பாவம் வரை எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. நாங்கள் பாவம் செய்து எல்லாரும் வழி விலைக்கு கெட்டு போயிருக்கிறோம் ஏசப்பா. வேதத்தில் சொல்லியிருக்குது ஏசப்பா, ஒரே ஒரு விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து ரட்சித்து மீட்டு நடத்தக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்குது ஏசப்பா. அந்த பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்து மீட்டு நடத்த வந்த தேவன் நீங்க ஏசப்பா. நாங்கள் சுத்தவான்களாய் மாற, எங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் மாற நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்க பரிசுத்தராக இருக்கிறீங்க. நீங்க எப்படி பரிசுத்தராக இருக்கீங்களோ அதே போல நாங்களும் பரிசுத்தமாய் மாற நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒருவேளை எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் தீயதும் களவுமா இருக்கிறது ஏசப்பா. எப்படி அந்த கல்லனுக்கு நீங்க கிருபை செய்தீங்க ஏசப்பா. கடைசி நாள்ல அந்த உம்முடைய சிலுவை அண்டே அந்த இறுதி நிமிடங்களில் இருக்கும்போது அவன் உம்மிடத்துல கேட்டபோது அவனுடைய பாவங்களை நீக்கி நீங்க இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய்ன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அதே போல எங்களுக்கும் இந்த நாளில் ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருந்த பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஏசப்பா. ஒரு பாவ மன்னிப்பை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. பாவம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லாமல் யாருமே பரலோகத்திற்கு வர முடியாது ஏசப்பா. எங்களுடைய பாவத்தை நீக்கி நீங்க சுத்திகரிங்க ஏசப்பா. எங்களுடைய பாவமான வாழ்க்கை, அழுக்கான வாழ்க்கை நீங்க சுத்திகரிங்க ஏசப்பா. ஒருவேளை எங்களுடைய சரீரம் அழுக்கா இருக்கிறதே ஏசப்பா. இந்த நாளில் எங்களுடைய இருதயம் முழுவதும் கரைப்பட்டு சுத்தம் இல்லாமல் இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க ஏசப்பா. உம்மால் மாத்திரமே இது முடியும் ஏசப்பா. எங்களை ஒரு விசை நாங்கள் மீண்டும் ஒரு விசை நாங்கள் தற்பரிதி சோதனை செய்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கேடுள்ளதா இருக்கிறது ஏசப்பா. தாயின் கருவிலே நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்களே ஏசப்பா. நாங்கள் தாயின் கருவில் பிறப்பதற்கு முன்பாகவே எங்களை முன்குறித்து வைத்திருக்கீங்களே ஏசப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க. ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லா வித பாவ அழுக்குகளும் எங்களுடைய இருதயத்தில் உள்ள கலங்குகள் எல்லாம் நீங்கி போட்டு ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கிறுக்கும் கேடுள்ளதுமா இருக்கிறது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய இருதயங்கள் எப்பொழுதும் நினைவுகளிலே பாவம் செய்து கொண்டிருக்கோம் ஏசப்பா. ஒருவேளை செயல்னாலே நாங்கள் பாவம் செய்யாவிட்டாலும் இருதயத்தின் நினைவுகளினாலே அநேக நாட்கள் நாங்கள் பாவம் செய்து வழி விலகி போய் கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. ஒருவேளை எங்களுடைய ஆலயத்தை குறித்த எண்ணங்கள் அற்று போய் கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. ஒருவேளை எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்பதை நாங்கள் மறந்து போய்விட்டோம் ஏசப்பா. இந்த நாளில் நாங்கள் அதை திருப்பி உம்முடைய ஆலயத்தை நாங்கள் புதுப்பிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய சரீரமாகி உம்முடைய ஆலயத்தை உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் புதுப்பிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள் முதல் பாவம் நீங்கி நாங்கள் சுத்தமாய் மாற நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. சுத்தம் இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடுங்க. காத்துக்கோங்க, வழிநடத்துங்க. மீட்புறம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரம் 7 வசனத்தில் இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற முடியும். நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். வேற எதுலேயுமே வழி கிடையாது. இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் வெளியே நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வரவே முடியாது. ஒரு விசை நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்மளோட துணிகரமான செயல்களையும் நினைவு கொண்டு அதை அறிக்கையிட்டு மனத்தாழ்மையாய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். ஜெப நிலையிலே இந்த பாடலை நாம் பாடுவோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். உம்மை
இறங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர். இரத்தத்தால் கழுவிவிடும், இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரம் போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுப்பா, இந்த நேரத்திலே ஆண்டவரே, பாவிகளாக இயேசுப்பா நாங்கள் ஆண்டவரே மண்டு வருகிறோம். இயேசுப்பா, உடைய ரத்தத்தால் நீங்க எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா. ஈசோப்பினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்திற்கு வல்லமை எதுக்குமே கிடையாதப்பா. எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இயேசுப்பா, இனி நாங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்க இல்லை ஆண்டவரே. உமக்காகவும் ஆண்டவருடைய மகிமையை பொறுத்தவும் ஆண்டவர் நாங்கள் இருக்கிறோம். இயேசுப்பா, இனி பாவத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இயேசுப்பா. இனி ஆண்டவர் அந்த பாவ சிகிச்சைகள் நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. உடைய கிருபையை எப்பொழுது எங்களோடு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கிருபையின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை எப்பொழுது எங்களுக்கு மறைத்துக் கொள்ளுங்க. இனி ஆண்டவரே, உமக்காகவும் உடைய மகிமைக்காக மாத்திரமே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. ஒரு சாட்சியாக வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உடைய பாவங்களை மன்னித்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு இயேசுப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசுப்பா நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் அவரோட ரத்தத்தால் கழுவிட்டாங்க. அந்த விசுவாசத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த பாட்டை நம்ம பாடலாம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
ரட்சையின் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. ரட்சையின் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 99ஆம் அதிகாரம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர்கள் சேதங்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூறப்படுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருள்கிறீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீர் சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர்.
ஆசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களில் அவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தேவனை உங்களுக்கு உண்டாக்கவும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஜபம். அன்பின் ஆண்டவரை எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி இஸ்பா. இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்தராக இருப்பேன்னு சொல்லி போல எங்களை பரிசுத்தப்படுத்தும் இஸ்பா. அது பலன் தரம் இஸ்பா. எங்கள் தாய் தகப்பனுக்கு நாங்கள் கீழ்ப்படையும் நாங்கள் இப்படி நடக்க உதவி பண்ணுங்க இஸ்பா. இயேசுவின் நல்லது தேவையாமே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இம்மட்டும் நமக்கு ஜீவன், சுகம், பலன் யாவற்றையும் தந்து இந்த நாளிலும் கூட நம்மளை உயிரோடு வைத்திருக்க தேவனுடைய மகா பெரிதான கிருபைக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்கிறார், தேவன் செய்த நன்மைக்கு ஈடாய் நான் எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். ஸோ இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்முடைய துன்பமான வேளையிலும் நம்முடைய மகிழ்ச்சியான வேளையிலும் ஒருவேளை நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்லும் போதும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்தார். தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஒருவேளை நாம் தேவனை மறந்து விடலாம், அவரை விட்டு தூரம் போய்விடலாம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. தேவன் சொல்கிறார், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்திலும் கூட நம்மை தாங்கி சுமந்து ஏந்தி வந்த தேவனை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை கருத்தை உணர்ந்து என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாட முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Nandri, Nandri,
இந்நாள் வரைக்கும் எங்களோடு இருந்தீரே அதுக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் எந்த வித சூழ்நிலை இருந்தாலும் சரி தாங்கப்பனே, எங்களுக்கு ஆறுதலை தாங்க தகப்பனே, தேர்தலை தாங்கப்பா. ஒருவேளை பலவீனமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் பலனை கொடுங்க தகப்பனே. சோர்ந்து போய் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆறுதலையும் கொடுங்கப்பா. கைகளை பிடித்து அவங்களை தூக்கி விடுங்க தகப்பனே. நன்றி தகப்பனே. எங்களை ஒரு காலத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை காத்து வந்த தேவன் இனிமேலும் எங்களை காத்து வழி நடத்துங்க தகப்பனே. எங்க கூட இருங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அனைத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனாம் குமாரனாய கிறிஸ்து இயேசுவின் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுதும் பாலை ருத்துவாக நாம் துதி ஆராதனை கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுதாவை ஏற்று வழிநடத்துவாராக. ஆமென். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும் என்பது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தம். அதை இந்த நாட்களில் நாம் ஒருவருக்கும் ஈடு இல்லாமல் நிறைவேற்றுவாராக. அது மட்டுமல்லாமல் எந்த வியாதி, இந்த ஒரு சங்கடமான நேரத்தில் இந்த லேசான உபத்திரம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். சீக்கிரமாக அது விலக்கி போட போகிறார் என்பதுதான் அவருடைய நிச்சயம். அதற்கு நேராக நாம் செல்வோம். இந்த லேசான உபத்திரம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்.
லேசான உபத்திரவம் பொல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. பொல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. இந்த உபத்திரவம் வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ற விசுவாசம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. ஏனென்றால் விசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள். ஆண்டவர் அதனால் சொல்லியிருக்கிறார், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஏன் கலங்குகிறாய்? எலியாவை காலத்தை கொண்டு போஷித்த தேவன் நம்மை போஷிக்க மாட்டாரா? இந்த நாளில் போஷிப்பார். விசுவாசத்தை விடக்கூடாது. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இஸ்ரவேலை வழிநடத்தி வந்த தேவாதி தேவன் நம்மளை வழிநடத்த மாட்டாரா? 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் வழிநடத்தினார். வனாந்தரத்தில் மலை கடந்து போனார்கள். விசுவாசம் வேணும். அப்பொழுது கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. குறுகி போகாமல் கர்த்தருடைய கை நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த நாள் முதல் இந்த நொடி பொழுது வரை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம் வாழ்வு சீக்கிரமா வளரப்படுகிறது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். கர்த்தரிக்கை சுடவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, சுத்தராய் மாறிடவே, சுதனர் போயிடனே, சுத்தராய் மாறிடவே, சுதனர் போயிடனே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசித்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நாம் நிறைந்திருக்கிறோம். விசுவாசத்தால் நாம் நிறைந்திருக்கிறோம். அவருடைய விசுவாசம் நமது பெரியதாக இருக்கிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், நீ மலையை அசைந்து போக என்றாலும் அகன்று போயிடும் சொன்ன நமது நாதர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்ப்போம். நாம் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, நம் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒவ்வொரு திசையும் நாம் நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வலோக அதிபதி ஏக தெய்வம் நமக்கு இறங்கி நமக்கு மிகவும் நன்மையாகவும் கேடவும் துன்பமாக இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் காணப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமி
எடுக்கடா எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே கண்கள் ஏறெடுப்பே எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வருபவரம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. நமக்குள் உயிர்த்திருந்தார். நாம் தான் அவருடைய ஆலயம். மனிதர் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி திவ்யவர் அவர்தான். 7 குத்துவதற்கு நடுவே நான் உலாவுகிறேன். ஆட்சியின் கடலை அமர்த்தினவர் நம் ஒவ்வொருவரும் வாசமாய் இருக்கிறார். நான் தான் இயேசு, கதவை தர நான் வாரேன், உன் மத்தியில நான் உலாவணும் அப்படின்னு ஆண்டவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த நோய் நம்மளை விட்டு, இந்த பிரச்சனை நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் அவர் நம் மத்தியில் வாசம் செய்யணும். தூயாதி தூயவர், சர்வலோகத்தை படைத்தவர், சிங்காசனத்தை வீட்டிற்கும் தூயாதி தூயவர் நம் மத்தியில அசைவாட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை, ஆவல், ஏக்கம். என்ன நம் மனதை எப்ப வரைக்கும் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கலையோ நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்த ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்க, என் சுடவாழ்வு துணிக்க ஆண்டவரே, என் கண்களை ஏறெடுத்து பார்க்க ஆண்டவரே, நீ என் மத்தியில உதவ வேண்டுமால் நான் கெஞ்சி அடைவேன் சுவாமி. நீங்க இந்த மத்தியில வாங்கப்பா, வாங்க ஆண்டவரே, நம்ம கெஞ்சி கேட்போமா? வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினை வாசிப்பினர், வீடும் வீடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட, வீடும் வீடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உம்மை துதிக்கிறோம் இதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் பாவங்கள், சாபங்கள், கோபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்கள் மத்தியில உலாவை கொண்டிருக்கும் சிங்காசனத்தை வீட்டிற்கும் தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் தொழுகிறோம் சுவாமி. பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை நாங்கள் தொழுகிறோம் அப்பா. அதனால் எங்கள் பாவங்கள், சாபங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டாம் கொஞ்சம் நாளைகிறோம் சுவாமி. ஆண்டவரே,
இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டதை நீ செய்யக்கூடிய தேவன் நீ இருக்கிறது. எந்த நாளும் நீங்க காமிக்க கொடுக்கணும். நன்றி சுவாமி. அப்பா, ஒரு வார்த்தை உரைக்கிறதுக்காக எழுப்புதல் அக்கினி ஊற்றக்கூடிய தேவனே சுவாமி, இந்த நேரத்தில் அப்பா இந்த வரை எங்களுக்கு இறங்க வேண்டுமா கொஞ்சம் நாளையும் சுவாமி. அந்த வரை சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அந்த வரை அப்பிரோஜனமான பாதங்கள் அப்பா நீர் வணங்கணும், நீர் உருவாக்கணும். ஒவ்வொரு கருத்தை நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி. நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பும் ரட்சகரும் கண்காணியும் நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக உச்சரிக்கும் ஜீவனுடன் நான் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஓய்வு நாளிலும் ஆண்டவரை பாட, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இப்படியே இருந்த இடத்திலே கூடுமான மட்டும் முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை உங்களுடைய சன்னிதானத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். நம்முடைய சுயநீதி, நம்முடைய செயல்பாடுகள் நம்மை பரிசுத்தமாக்காது. ஆண்டவரே, என்னையும் பரிசுத்தமாக்கும் என்னுடைய சன்னிதானத்தில் நம்ம இடத்துல கேட்கலாமா? பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா, பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. பரிசுத்தமின்றி தரிசிப்பார் உண்டோ? பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமின்றி தரிசிப்பார் உண்டோ? பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, சேஷமாய் உம்முடைய சித்தம் அதன்படி என்னை நடத்தும். உமக்கு உகந்த பாத்திரமாக வணைந்து கொள்ளும். என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் பயன்படுத்துவீராக. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் ஈதாவே, என் ஏகோவா. எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிரியமே, என் இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் அப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி, உடல், பொருள் அனைத்தையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை அன்றி
இது வேற கதி இல்லை ஆண்டவரே. எனவே இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ளும். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர். பாவங்களை மன்னித்து நமது பிள்ளையாக மாற்றுகிறவர். பரிசுத்தத்தில் வளரச் செய்து நமது தரிசனத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தாழ்த்தி ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். இப்பொழுது நாம் அவரை நோக்கி மன்றாடலாமா? அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் மை துதிக்க, மை புகழ, மை வாழ்த்த, மை போற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் விண்ணப்பங்களை, எங்கள் மன்றாட்டுகளை, எங்கள் வேண்டுதலை இந்த சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மனத்தில் வந்து நிற்கிறோம். எங்கள் தேவன் தாமே தேவையோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. இந்த பாடல்கள் பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதில் பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. என் ஆண்டவர் மகிமையின் தேவன் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்து ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆதரித்து வழிநடத்துவீராக. உன்னதமானவராகிய தெய்வமே, சர்வ வல்லவரே, முத நிழலும் ஆண்டவரே உம்முடைய சட்டையும் எங்களை பாதுகாக்கட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மறு உத்தரவு அருளி செய்வீராக. உடைய ஆசீர்வாதமான நன்மைகளை கொடுத்தருளுவீராக. பரிசுத்தவானாய் மாற்றி உம்மை தரிசித்து வாழ ஆண்டவர் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமுடைய கர்த்தர் கிருபை செய்யும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. இன்னும் பரிசுத்தத்தில் நிலை நிற்கவும், அநேகருக்கு நன்மை தருகிற பாத்திரங்களாக மாறவும் கர்த்தர் கிருபை செய்யும். விசேஷமாய் பலவீனங்கள் இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டமைக்காய் நமக்கு நன்றி. உடைய அற்புத வல்லமை ஒருவரையும் தொடுவதாக. உடைய அரவணைக்கும் கரங்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வதாக. தாய் போல் தேற்றி அரவணைக்கிற தெய்வமே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால் அவரை துதித்து பாட கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பதாக சுத்த ஆவி என்னில் தங்கும் என்ற பாடலை நாம் பாடி அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இதைத் தொடர்ந்து நம்முடைய குருவானவர் ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். தேவனுடைய கிருபை, தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம் உங்களை அபிரிவிதமாய் நிரப்புவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆமென். வணக்கம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்ட்டு இருக்கு. எனவே சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடல் வழியாக நம்ம வேண்ட போறோம். இறைவனிடத்துல வேண்டுவோம். பண்ணும் நித்தமும் சத்ய ஆவியன் நானும் சத்யனாகவே தெய்வ பாத்தியன் வளர்ந்திர செய்யுமே நீ என்னில் பிரவேசியும் ஆண்டு
கொள்ளும் நேத்தமும் நேச ஆவி என்னில் தங்கும் நானும் நேசன் ஆகவே சுபாவம் போக பண்ணும் அன்பில் நான் வேறொன்றவே அன்பின் சோலை எழுப்பும் மென்மேலும் வளர்த்திடும் வல்ல ஆவியனில் தங்கும் நானும் வல்லோனாகவே சாத்தான் என்னை தூண்டிவே போது ஜெயங்கொள்ளவே நீர் என் பக்கத்தில் இரும் என்னை பலப்படுத்தும் நல்ல ஆவி என்னில் தங்கும் நானும் நல்லோனாகவே பகை தீமை விரோதம் மற்றும் தீமையாவுமே என்னை வேட்டகற்றுமே என்னை சீர்படுத்துமே தெய்வ ஆவி என்னில் தங்கும் நானும் உம்மில் தங்கவே மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும் என்னை மற்றும் ரட்சியும். அதான் நம்ம பரிசுத்தத்திற்காக இந்த உலகத்துல ஜீவிக்க அவரோடு நடக்க இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்நாள் வரை எங்களை காத்து வந்த தயவுக்காக நன்றி இயேசப்பா. இந்நாள் வரை உம்மோடு பத்திரமாய் தடுமாற்றம் ஏற்படாம பாதுகாத்து வந்ததற்காக நன்றி இயேசப்பா. அதே போல எப்பவும் பரிசுத்தத்தோடு எங்கள் ஜீவிப்பதற்கு உங்களுடைய பரிசுத்தத்தை எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அதன்படி நாங்கள் வாழ்ந்து உம்மோடு நடக்க உங்களுடைய நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை இம்மட்டு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் கர்த்தர் தாமே அப்பா எங்களோடு கூட பயணப்பட்ட மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனே அப்பா உம்மை ஆராதிக்கும் வண்ணமாய் உமது வார்த்தைகளை தியானிக்கும் வண்ணமாய் தேவனே அப்பா எங்களை இந்த ஆன்லைன் மூலமாய் சேர்த்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதோ தேவனே அப்பா உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. தேவன் தாமே அப்பா உமது வார்த்தைகளை தியானிக்கும்போது தேவநீர் தாமே அப்பா நீர் விரும்புகிற காரியங்களை உமக்கு உகர்ந்த காரியங்களை தேவனே அப்பா தேவநீர் எங்களோடு கூட பேச வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பன் தாமே அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் தேவனே அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் அதன் உள் அர்த்தங்களை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே அப்பா அவர்களோடு கூட பேச வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன். தேவநீர் தாமே அப்பா மாய் தேவனே அப்பா நடந்து வந்த நிகழ்வுகளையும் இன்னும் வருகிற நிகழ்வுகளையும் கர்த்தர் தாமே வழி நடத்த வேண்டும்படியாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். ஆமேன். அந்த நாளில் இந்த வீடியோ மெசேஜ் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லாக்டவுன் சூழ்நிலைகளிலே நம்ம கர்த்தர் இந்த மெசேஜ்களை சேகரிக்கவும் அதை ஒளிபரப்பவும் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தலைப்பு உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பின்பகுதி. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். இதில் 3 வார்த்தைகள் இருக்குது. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதில் முக்கியமான வார்த்தை சுத்தவான். சுத்தவான் என்பது என்ன என்பது முதலில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சுத்தவான் என்பது பரிசுத்தவானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சுத்தவானுக்கும் பரிசுத்தவானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற நமக்கு தெரியும். முதலாவதாக நான் இந்த மெசேஜை எடுக்கும்போது சுத்தவானை நான் பரிசுத்தவானாய் மேற்கோள் காட்டி நான் இதனுடைய தேடல்களை தொடங்கின போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பரிசுத்தவான் வேற, சுத்தவான் என்பது வேற. பரிசுத்தவான் என்பது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பரிசுத்தப்பட்டு கடவுளோட ஐக்கியத்தில் முழுமையாக இருக்கும்போது நம்மளை நம்ம ஒரு டெர்மாலஜியாய் பரிசுத்தவான் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம்.
ஆனால் சுத்தவான் என்பது பரிசுத்தவானாய் ஆகிறதற்கு முன்பாக ஒரு ஸ்டேஜ். நான் பாவியாக இருக்கும்போது நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் பரிசுத்தவானாய் நோக்கி பயணப்படும்போது நான் என்னுடைய பாவ மன்னிப்பிற்காய் வேண்டேன் என்று பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளும்போது அங்கு நான் சுத்தவானாக்கப்படுகிறேன். ஆவியானவர் அதன் பிற்பாடு எனக்குள்ளாய் வந்து கிரியை செய்து என்னுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பரிசுத்தமாய் நடக்கும்படியாய் நான் நடக்கும்போது நான் பரிசுத்தவானாய் மாறுகிறேன். ஸோ பரிசுத்தவானின் முதல் படி சுத்தவான் என்று நான் நினைக்கிறேன். ஸோ நான் நினைத்தால் மட்டும் போதுமா? நம்ம வேதத்தில் தியானிக்கும்போது வேதத்தின் காரியங்களே வைத்து நாம் தியானிப்பது மிகவும் நல்லது, மிகவும் முக்கியமானது. ஸோ பரிசுத்தவான் என்கிற நிலைமைக்கு பரிசுத்தவானாய் நம்ம ஆக்கப்படுவதற்கு முதல் நிலையாய் நாம் இருப்பது சுத்தவானாய் மாறுவது. சுத்தவானாய் நம்ம மாறும்போது நமக்கு முன்னாடி ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? நாம் அழுக்கு நிறைந்தவர்களாக இருப்போம், பாவ அழுக்குகளை கொண்டவர்களாக இருப்போம், பாவ சாயல்களை கொண்டவர்களாக இருப்போம், பாவத்திலே நம்ம வாழ்கிறவர்களாக இருப்போம். அதிலிருந்து விடுதலை பெற்று நாம் சுத்தவானாய் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து தங்கும்போது நாம் பரிசுத்தவானாய் மாறுகிறோம். ஸோ சுத்தவானன் என்றால் என்ன என்பது பார்த்தோம். பரிசுத்தவானுக்கும் சுத்தவானுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம். சங்கீதக்காரன் சங்கீதம் 51 பத்சபாளிடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாவத்தை உணர்ந்த போது தாவீது சங்கீதக்காரன் உணர்ந்து பாடின சங்கீதம் சங்கீதம் 51. அதில் சுத்தவானுக்குரிய காரியங்களை, சுத்தத்திற்கான காரியங்களை, சுத்தவானா என்னை மாற்றும் தேவனே என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். அதை நம்ம வாசிக்கலாம். 1வது வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் மீறிவிட்டேன், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் சுத்தவானாய் மாறுவதற்கு என்னை சுத்திகரியும் என்று சொல்கிறான். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க, நான் அக்கிரமம் செய்கிறவனாய் இருந்தேன், அதை நீங்க முற்றிலும் என்னை கழுவ வேண்டும்படியாய் ஜெபம் செய்கிறான். என் பாவமற, என்னுடைய பாவமெல்லாம் பாவ அழுக்குகள்லாம் என்னை விட்டு அகன்று போக என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன் என்று அவன் சொல்லுகிறான். நீர் என்னை 7ஆம் வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்கிறான். ஸோ அவன் ஆகிறதற்கு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறான். ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், பாவத்தின் கழுவாய் யாரு? இயேசுவின் இரத்தம். இயேசுவாலே நான் கழுவப்பட்டவர் என்று நாம் மாறும்போது தான் நாம் சுத்தவானாய் மாறுகிறோம். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறான். அப்போது நான் வெளியே நான் சுத்தப்படுத்துறதுக்கான ஜபத்தை நான் ஏறெடுக்கலை. நான் என்னுடைய இருதயத்தில் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், என் எண்ணங்களின் மூலமாய் நான் செய்கிற வெளிப்பாடுகளும் சுத்தமாய் தூய்மையாய் இருக்க என்னிலே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்கிறான். நிலைவரமான ஆவியை, ஸோ ஃபஸ்ட்டில் சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு சுத்தவான மாறின போது நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். புதுப்பியும் என்கிற அர்த்தம் பழசாய் இருக்கலாம். சில பேர் பாவத்திலே இருந்துக்கிட்டு நம்ம மறுபடியும் சுத்தமானாய் மாறலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி இறங்குற மாதிரி இருப்பாங்க.
இன்றைக்கி நான் சுத்தவனாக இருப்பேன், நாளைக்கு திடீர்னு ஒரு சில காரியங்களால், உலக பிரகாரமான காரியங்களால் நான் மறுபடியும் சாத்தானால் சோதிக்கப்பட்டு நான் விழுந்து போகிற நிலைமையில் இருக்கலாம். அப்போது மறுபடியும் நான் புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலைமையிலே நான் இருக்கிறேன். அப்போதும் தேவன்தான் என்னை சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போது உள்ளத்தின் சுத்தத்தை இயேசு விரும்புகிறார். நாம் சுத்தமானாய் மாறுவது என்பது வெளிப்புறத்தால் மாறுகிற சுத்தம் மாத்திரமல்ல, நமது இருதயத்திலே ஏற்படுகிற பரிசுத்தத்தை, இருதயத்திலே நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து இருதயத்திலே நம்ம மாறுகிற அந்த சுத்தத்தை தான் இயேசு விரும்புகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25-26 வசனத்திலே வேதபாரகரையும் பரிசேயரும் இயேசு சாடுகிறார். அவர் கோபமாய் சொல்கிறார், வெளியரங்கமாய் நாம் சுத்தப்படுத்துகிறதை விட உள்ளரங்கமாய் நாங்கள் நம்ம அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியரங்கமாய், அதாவது வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அவைகளின் நாம் வெளிப்புறம் சுத்தமாக வேண்டுமென்றால் உட்புறத்தை முதலில் சுத்தமாக்கு என்று சொல்கிறார். ஸோ நம்ம வெளிப்புறமாய் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், நடிக்கலாம், நம்ம என்ன வேணால் செய்யலாம். நம்ம உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர் கர்த்தர். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் முன்னாடி நம்ம எதையும் மறைக்க முடியாது. உள்ளத்தை முதலாவதாய் நாம் சுத்தப்படுத்த வேண்டுவது மிகவும் 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 முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ எல்லாமே சரிதான், நம்ம சுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தவானாய் மாறுவதற்கு நாம் முதலாவதாய் சுத்தவானாய் மாற வேண்டும். சங்கீதக்காரனை போல நம்ம புலம்பி அழுது ஜெபித்து கர்த்தரத்தில் இரக்கத்தையும் கிருபையும் பெற்று நம்மளது உள்ளத்தின் ஆழத்தை நம்ம சுத்தப்படுத்தி நம்ம சுத்தவானாய் மாறுகிறோம். நம்மை சுத்தவானாய் மாற்றுகிறவர் யார்? எல்லாருக்கும் தெரியும், ஜீசஸ். ஸோ இதுக்கு ஒரு சின்ன நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40-41 ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அதாவது சொஸ்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் வேண்டிக் கொள்ளவில்லை, அவன் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசுவும் நான் உன்னை குணப்படுத்துகிறேன், உன்னை நான் சுத்தப்படுத்துகிறேன் சொல்லலை. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். வேண்டிக் கொள்ளலாமா? நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் போக்குகளை ஆராய்ந்து அறிந்து நம்ம தேவனை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து, எந்த சூழ்நிலையில் எந்த பாவத்தில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் முழந்தார்படியிட்டு நின்று மழை என்னை சுத்தமாக்க முடியும் என்று நம்ம சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? மனதுருகிறார், கையை நீட்டுகிறார், தொடுகிறார், அணைத்து கொள்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்கிறார். அதன் மூலமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? சுத்தமாக்கப்படுகிறோம். இன்னுமாய் அவரை ஒரு அடி மேலே போய் நம்மளை சுத்தப்படுத்துவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னைத்தானே சிலுவையிலே தந்து அவர் இரத்தத்தாலே நம்மை கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறார். இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதோ நேற்று கூட நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன், நான் இந்த நாளில் இந்த காலையில் கூட நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன், இந்த நேரத்தில் முழந்தால் படியிட்டு கர்த்தரிடத்திலே கிருபைக்காய் வேண்டிக்கொள்ளு. இதோ கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நோக்கி காத்திருக்கிறார். அவர் மனதுருக்கம் உடைய தேவன். உன்னை கை நீட்டி உன்னை தொட்டு அவர் சித்தத்தினாலே உன்னை சுத்தமாக்க இதோ நம் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்யலாமா? எங்கள் நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் எங்கள் சுத்தத்துக்காய் தேவனப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சுத்தத்தை காத்து கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ தேவனப்பா, இந்த உலக பிரகாரமான காரியங்கள், அநேக காரியங்கள் தேவனப்பா எங்களை அந்த உலகத்திற்கு முன்பாக இழுத்து விடுகிறது. பாவ சூழ்நிலையிலே எங்களை சிக்க வைக்கிறது. நாங்கள் மனபாரப்பட்டு இதோ இந்த வேளையிலே கர்த்தரின் முன்பாக நிற்கிறோம். இதோ கரம் நீட்டி தொட்டு எங்களை தேவனில் சுத்தப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனே, உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தப்படுத்தும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு தகப்பனே,
வெளியரங்கமான எங்கள் சுத்தம் அல்ல, எங்கள் இருதயத்தை தேவனே அப்பா நாங்கள் சுத்தப்படுத்துவதற்காக இந்த வேளையில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா புதியதான இருதயத்தை, புதியதான சிந்தனைகளை, புதியதான ஒரு இருதயத்தை எங்களிலே சிருஷ்டிக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தந்தையே. இதோ இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் வாசித்த வேத வாக்கியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். தகப்பன் தாமே அப்பா மட்டுமா எங்களை வழிநடத்தி தாங்கினமைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தாழ்த்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமேன். தொடர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 463வது பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். நாங்கள் இந்த இணையதளம் மூலமாக அதில் தியானிக்க உங்களுடைய நாமத்தினால் மேன்மைப்படுத்த எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. நீ சுத்தமாக காத்துக்கொள்ள இந்த தலைப்பில் நாங்களும் பாட கிருபை செஞ்சீங்க, ப்ரேயர் பண்ண கிருபை கொடுத்தீங்க, நல்லா தியானிக்க கிருபை கொடுத்தீங்க. நன்றி ஏசப்பா. தொடர்ந்து எங்களை யூத் பசங்க மற்றும் எல்லாரையும் இந்த கொரோனா அந்த லாக்டவுன்லையும் நாங்கள் பரிசுத்தமாக வாழ கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த ஒரு பாவத்துக்கு படாமல் எங்களை பாதுகாத்து வந்திருத்துங்க ஏசப்பா. யோசிப்பு போல தானியல் போல நான் பரிசுத்தமாக வாழ கிருபை கொடுங்க. தொடர்ந்து ஏசப்பா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் செஞ்சீங்க ஏசப்பா. சீக்கிரத்தில் அவங்களுக்கு குணமடைய செய்யுங்க ஏசப்பா. இன்னும் இந்த கொரோனாவால்
அதிகரிக்காமல் பாதுகாத்து நிறுத்துகிறப்பா. தொடர்ந்து இதால் ஸ்டெப்ஸ் எடுக்கிற காவல்துறை, சுகாதாரத்துறை மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஆசிரியங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க. அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுங்க எஸ்பா. தொடர்ந்து எஸ்பா எல்லாரையும் நல்ல பரிசுத்தமாக பாதுகாத்து நடத்துங்க. உங்களுக்கு நல்ல தியானிக்க வீட்டில் இருந்து உங்கள் நாமத்தை நல்ல மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. எல்லாரையும் ஆசிரியர்கள் சமத்தீவிர தேசத்துக்கு நடக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் இருக்கிற சூழ்நிலையிலும் இதோ இந்த இணையதளம் மூலமாக நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களாக, பாடகர் குழுவினராக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த அருமையான வேளையிலும் இணையதளம் மூலமாக திருச்சபையின் வாலிபர்களாக, பாடகர் குழுவினராக இணைந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையிலே இப்படிவிடதான நாட்களிலே நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்த்து இன்னமும் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய திரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியவனமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்வுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அனைத்து வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, வாலிப நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லியிருக்கிறீர். விதமாக வாலிப நாட்களிலே ஆண்டவரே உம்மை முன்னிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, ஒரு நெகேமியாவை போல சிறந்து விளங்கத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. அன்பின் கர்த்தாவே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறவனமாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்றவர்களுமாயிருங்கள் என்று சொல்லி அவ்விதமாக அன்பின் கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விரும்புகின்ற தூய்மையான வாழ் வாழத்தக்கதாக, உமக்கென்று உப்பாக ஒளியாக வாழத்தக்கதாக நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா என்ற தொற்று வியாதி நிமித்தமாக ஆண்டவரே பலவிதமான பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீர் உதவி செய்ய நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். இந்த நோய் முற்றிலுமாக ஒளிந்து போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே நல்ல செய்திகளை கேள்விப்படத்தக்கதாக இந்த கிருமியானது எங்களுடைய தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு அழிந்து போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, அரசாங்க தலைவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை நீர் வாய்க்க செய்யும். விசேஷமாக நாங்கள் ஆவிக்குரிய கிருபையிலே பலப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்தும். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளும். நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர் எங்கள் மூலமாக உமது நாம் மகிமைப்படுவதாக. அன்பின் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கு நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தாதரிக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவே. ஆமென். நிறைவு கீதமாக எல்லாருக்கும் முன்னத இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிட வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. ஆமென். நாம் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.